ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சனாதனா பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள் டிசம்பர் 13 முதல் 17 வரை. தொடர்புக்கு 7338824242. நம்முடைய ரத்னகிரி சுவாமி அவர்களுக்கும் தொண்டை மண்டல ஆதீனம் அவர்களுக்கும் திண்டுக்கல் ஆதீனம் அவர்களுக்கும் நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர் நிவேதா முருகன் அவர்களுக்கும் நான் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மகிழ்ச்சி கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பேசுகின்ற பொழுது அன்பர் குறிப்பிட்டார், இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு தருமபுரி ஆதீனத்திற்கு அவருடைய கட்டுப்பாட்டிலே இருக்கின்ற 26 திருக்கோயிலுக்கு குடமுழுக்கு நடைபெற்றதாக மகிழ்ச்சியோடு தெரிவித்தார்கள். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் 10,899 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்குக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு மாத்திரம் தமிழகத்திலே 34 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடைபெறுகிறது என்றால் இது ஒரு ஆன்மீக ஆட்சி என்று சொல்லாமல் வேறு எந்த ஆட்சி என்று சொல்ல முடியும்? இந்த ஆட்சியை பொறுத்தளவில் புதிதாக இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு திருக்கோயிலில் சொந்தமாக இருக்கின்ற 65 தங்க ரதங்களும் முழுமையாக பழுது நீக்கப்பட்டு பக்தர்களுடைய நேர்த்திக்கடனுக்கு வீதி உலா வருகின்றது. அதேபோல் வெள்ளி ரதங்கள் 84 முழுமையாக பழுது நீக்கப்பட்டு பக்தர்களுடைய நேர்த்திக்கடனுக்கு வீதி உலா வருகின்றது. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு அறிவிக்கப்பட்ட 5 தங்க ரதங்களில் பெரியபாளையம் திருக்கோயிலில்